ஒருத்தருக்கு ரொம்ப சீரியஸாக போச்சு. அவர் பையன் என்ன பண்ணால் தந்தி கொடுத்தான், சொந்தக்காரவங்களாம் தந்தி கொடுத்தான். ஒரு 20-30 பேர் வந்துட்டானுங்க, நெருங்கின சொந்தக்காரன். அவருக்கு முடிய மாட்டேங்குது, இழுத்துக்கிட்டே இருக்கு. வந்தவனுங்களாவது சரி போயிட்டு அப்புறம் வரலான்ட்டு போகலாம்ல, அவனும் போக மாட்டேங்கிறான். இவரும் போக மாட்டேங்கிறாரு, அவங்களும் போக மாட்டேங்கிறான். பணம் மட்டும் போயிட்டே இருக்கு. 25 பேருக்கு 30 பேருக்கு வச்சுட்டு தினம் 3 வேளை சாப்பாடு போடணும், எவ்வளவு செலவாகும்? ஒரு வாரம் ஆச்சு, சாக மாட்டேங்கிறாரு. இவனு இருந்து ஒரு தடவையாக பார்த்துட்டு போயிடுவோங்கிறானுங்களை தவிர போக மாட்டேங்கிறான். அதில் வந்தவன் ஒருத்தன் சொல்கிறான், தினம் இட்லி போடாதீங்க, நாளைக்கு பூரி போடுங்க. இட்லியா தின்னு நாக்கு செத்து போச்சு. அவன் பார்த்தான், என்னடா இதுக்கே என்னால் முடியல, எனக்கு பூரி வேறையா போடணுண்டா அப்படின்னு. ஏன்டா தந்தி ராத்திரியில் தூக்கம் இல்லை சார், இப்படி போகிறான், தெருவில் அலைகிறான். அடுத்த வீட்டுக்காரன் பார்த்தா, என்னண்ணே ஏன் என்ன கவலையாக இருக்கீங்க என்னன்னு. அப்போ அது மாதிரி தந்தி கொடுத்துட்டேன், எல்லாம் வந்துட்டானுவோ, போக மாட்டேங்கிறானுவோ. அவரும் போக மாட்டேங்கிறாரு, அவனும் போக மாட்டேங்கிறான். என்ன பண்ணுறது தெரியல, பணம் போயிட்டே இருக்குப்பா. நான் சொல்கிறபடி செய்யலாமே, நம்ம டாக்டர்கிட்ட காமிச்சிருக்கலாமே. ராவணன் அவன் கேட்டான், காமிச்சா உடனே உடனே இல்லைன்னா கைராசி டாக்டர்னு அவருக்கு பேர் வச்சிருப்பாங்க. கையை தொட்டோன்னு மேலே என்னென்ன அப்படி சொல்கிறீங்க, 100 ரூபா செலவுமா கொண்டு காட்டு. சரின்னு மறுநாளைக்கு அழைச்சிட்டு போய், மாதிரி டாக்டர் ஒரு வாரமாக இப்படியே எடுத்துக்கிட்டு இருக்கு, போக மாட்டேங்குது. எங்கள் அடுத்த வீட்டுக்காரர் தான் அப்புறம் உங்கள்கிட்ட காட்டலான்னு ஒரு யோசனை சொன்னார். நான் அதோட வந்தேன், கொஞ்சம் நீங்கள் பார்த்து ஒரு ஏற்பாடு பண்ணிங்கன்னா நல்லா இருக்குங்க அப்படி சொன்னார். எத்தனை நாளாக இப்படி இருக்குன்னாரு. ஒரு வாரமாக. இவ்வளோ நாள் என்ன கிழிச்சியா? அன்னைக்கே வர வேண்டியதானே. அன்னைக்கே வந்து அன்னைக்கே ஒரு வாரம் செலவு மிச்சம்லாங்கிறாரு. சொல்கிறான் தெரியாது, அவர் சொன்னவனு தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. கண்டாய்க்கு அப்படின்னு என்னதான் அப்படி வச்சு இந்த கையை அப்படி தொட்டு பார்ப்பார். பார்த்துட்டு அந்த ஆள் என்ன சொல்கிறான்னா, தூக்கிட்டு போட்டு முடிஞ்சு வச்சு. அவர்கிட்ட வந்த கேஸ் எதையும் அழைச்சிக்கிட்டு போகணுன்னு சொல்கிறது இல்லை, அவர் வாயால் தூக்கிட்டு போ. அது தொட்ட உடனே போகிறதுனால அவருக்கு கைராசி டாக்டர்னு ஒரு பேர் வந்துடுச்சு. அவர் பேரை நான் சொல்லி தொலைச்சேன்னா. ஒரு நாள் அவர் என்ன பண்ணார் சார், மெட்ராஸுக்கு போயிட்டு வர்றார். வந்து நாகூரில் இருந்தால் போகலாம், வந்து இறங்குறாரு. நான் வந்து இறங்கி முந்தி போகிறேன், இவர் பின்னாலே. நீங்களே ட்ரெயினில் வர்றீங்க, நான் வந்துட்டேன். அவர் வந்து எனக்கு தெரியாது, அவர் வேற கோச்சில் இருந்திருக்காரு, நான் வேற கோச். இறங்கி பின்னால் வந்தவர் என்னை பார்த்துட்டார். புலவரே என்னார். ஆஹா, அவர் சவுண்டு மாதிரி இருக்கே அப்படின்ட்டு, சார் நான் வரேன் சார் அப்படின்னு. இருங்க, ஆனால் இவரை கால நேரத்தில் இவரை பார்க்குறது அவ்வளோ நல்லது இல்லைன்னு தெரிஞ்சு நான் போயிடலான்னு பார்க்குறேன், விட மாட்டேங்கிறேன். இருக்க எப்படி வீட்டுக்கு போவீங்க என்னார். ஆட்டோ பிடிச்சிட்டு போயிடுவேன் சார். ரொம்ப கார் வந்துருக்குல்ல, அது நம்ம அழைச்சி கொண்டு உங்களை வீட்டில் விட்டுட்டு நான் போகிறேன். வீட்டில் விட போகிறீங்களா, வீட்டுக்கே விட போகிறீங்களான்னு தெரியல. சரின்ட்டு போனேன். டிரைவரை பின்னால் உட்காருன்னார். என்னை முன்னாடி பக்கத்தில் உட்கார வச்சார். சார், அன்னைக்கு நடந்த ஒரு ஆச்சரியம். இப்படி போகும்போது எதுக்க இறந்து போன ஒருத்தரை தூக்கிட்டு வரானோ சார், அதை பார்த்துட்டு அவர் என்ன செஞ்சார் தெரியுமா, இது எப்படி நடந்துச்சுன்ட்டார் சார். அதாவது தான் ஊரில் இல்லாத போது நான் சொன்னேன், போனா போது விடுங்க சார், வேற எவனா அந்த வேலையை பார்த்துக்காம